நண்பர்களே, ப்ளம்பிங்கில் இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். ஸோ நம்ம சொல்ல வேண்டியது நம்ம கடமை. அது செய்கிறதும் செய்யாதது உங்கள் விருப்பம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃப்ளஷ் டேங்கினுடைய டேங்க்கு. இதை வந்து வால் மவுண்டடாக வச்சிடுறாங்க. ஸோ நிறைய இடத்துல இந்த வால் மவுண்டட் பிரச்சனையால் எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டுருக்கீங்க. ஸோ ரொம்ப அழகாக இருக்கணும், நீட்டாக இருக்கணும், ஃப்ளஷ் டேங்க் தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சி ரொம்ப விருப்பப்பட்டு விலை உயர்ந்த ஃப்ளஷ் டேங்கை வந்து நீங்கள் உள்ளே வாலுக்குள்ளே பதிச்சிடுறீங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். பட் அதனால் என்னென்ன ப்ராப்ளம் வருது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போது ஃப்ளஷ் டேங்கு வெளியே இருக்கிறதுனால ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது. ஏதாவது ஃபால்ட் ஆச்சுதுன்னா நம்ம வந்து ஒரு 20 ருப்பீஸ்லேருந்து 500 ருப்பீஸ் வரை நம்ம வந்து அந்த அந்த அளவு பணத்துக்குள்ளேயே நம்ம வந்து ஃப்ளஷ் டேங்கினுடைய ஃபால்ட்டை வந்து சர்வீஸ் பண்ணிடலாம். அதிகபட்சம் 500 குறைஞ்சது 20 ஸோ 20 நீங்கள் அதிக லைஃப் கொண்டு போயிடலாம் அந்த ஃப்ளஷ் டேங்க். ஆனால் நீங்கள் வால் மவுண்டடாக வைக்கும்போது இதை சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஒன்று நீங்கள் வாங்கின கம்பெனிக்காரங்க வர்றது கிடையாது. அப்படியே நீங்கள் புக் பண்ணாலும் அவங்க வந்து பல மாதம் இழுத்தடித்து தான் வருவாங்க. அவங்க வந்ததுமே இதை பார்த்துட்டு இது ஓல்டு மாடலுங்க, இப்போ இதுக்குரிய ஸ்பேர் வர்றது இல்லைங்கன்ட்டு ஒரே வார்த்தையில் எஸ்கேப் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இதுக்குரிய டெக்னீஷியன் அவங்கள கண்டுபிடிச்சி நீங்கள் இதை சர்வீஸ் பண்ணுறதுக்குள்ளே ஏன்டா இப்படி ஒரு லெட்டினை வச்சோம் அப்படிங்கிற அளவுக்கு, இந்த ஃப்ளஷ் டேங்கை இந்த மாதிரி வச்சோங்கிற அளவுக்கு உங்களை வந்து இது பாடாப்படுத்திடும். ஏன்னா போகிற இடத்துலலாம் பார்க்குறோம்ல, வெளியே இருந்ததுன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை, யாருனாலும் சர்வீஸ் பண்ணிடலாம். நீங்களே அதை ஒன்றும் வழி இல்லைன்னா அப்படியே ஃப்ளஷ் டேங்கை எடுத்துகிட்டு வேறு ஒரு ஃப்ளஷ் டேங்கை கூட நீங்கள் வச்சிடலாம் அதே கம்பெனியில். ஆனால் இதில் வந்து நீங்கள் வந்து ஃப்ளஷ் டேங்கை வெளியே எடுக்க முடியாது. மெக்கானிசம் மட்டும்தான் நீங்கள் சர்வீஸ் பண்ணணும். இந்த ஸ்பேர் வந்து உங்கள் பகுதிகளில் கிடைக்கணும். நீங்கள் வந்து ரொம்ப தூரம் போய் இது நல்லா காஸ்ட்லியாக வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பல மைல்கள் போய் அங்கேருந்து நீங்கள் இதை இறக்குமதி பண்ணியிருப்பீங்க. ஆனால் இது வந்து 6 மாதத்துக்கு அப்புறம் உப்பு பிடிக்க ஆரம்பிச்சிருது. அதுதான் பெரிய பிரச்சனை. உங்கள் வீட்டில் நல்ல தண்ணி இருக்குது, உப்பு பிடிக்காது அப்படின்னா கூட ஒரு வருஷம் கண்டிப்பாக வரும். ஆனால் சால்ட்டு வாட்ரு, அதிகமாக சால்ட்டு கண்டென்ட் இருக்குது அப்படின்னா 6 மாதத்துக்கு மேலே இந்த ஃப்ளஷ் டேங்கு தாக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஒன்று ஃப்ளஷ் பண்ணோடனே சால்ட் அப்படியே பிடிச்சிக்கும், அந்த க்ளோஸ் ஆகிறது வந்து இறங்காது. ஸோ என்ன ஆகும், நம்ம லெட்டின்குள்ளே தண்ணி வந்து போய்கிட்டே இருக்கும். ஸோ வாட்ரு வேஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குதுங்க. இதை சர்வீஸ் பண்ணுறதுக்கு பாதி பேர் வர்றதே கிடையாது. ஏன்னா இதில் வந்து அவங்க சொல்லி குத்தம் இல்லை, அவங்கள வந்து இது வந்து ஒரு நாள் நீங்கள் வந்து இதில் போராடினா தான் இதை ரெடி பண்ண முடியும். அப்படிங்கும்போது அவங்க அதுக்காக 2000 3000 பில் போட முடியாது. அதிகபட்சம் 500 சர்வீஸ் பண்ணுறதுக்கு 500 அதிகபட்சம் தான் வாங்க முடியும். அப்படிங்கும்போதில் யாருமே இதை வந்து ரிஸ்க் எடுக்கவே மாட்டாங்க. அப்போ வீட்டில் உள்ள நீங்கள் தான் இந்த மாதிரி டயத்தில் தான் உங்களுக்கு வந்து மன உளைச்சல் ஆகும். ஸோ அதனால் என்னுடைய இது என்ன அப்படின்னா, நீங்கள் அழகு வந்து இதில் இந்த ஃப்ளஷ் டேங்கு பாத்ரூம்குள்ளே வந்து எவன் பார்க்க போகிறேன், என்ன அழகு ஆக போகுது. டேங்கு வந்து டேங்க் ஏரியாவை ஓப்பன் விட்டு நீங்கள் வால்லே அடிச்சிருங்க. ஒரு அரை அடி கட்டுறாங்க, அது பிரச்சனை. பைப்பு உள்ளே இருக்கலாம், ஃப்ளஷ் டேங்கினுடைய பைப்பு உள்ளே இருக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் டேங்கை உள்ளே வைக்காதீங்க. ஏன்னா நீங்கள் தான் வந்து கஷ்டப்படுவீங்க. உங்களுக்கு வந்து டெக்னீஷியன் கிடைக்காம, அதை ரெடி பண்ண முடியாமல், அந்த லெட்டினை யூஸ் பண்ண முடியாமல் அது ஒரு வேதனை. அதனால் தயவு கூர்ந்து ஃப்ளஷ் டேங்கில் உங்களுடைய மொத்த அழகையும் அதில் போய் காட்டாதீங்க. டேங்கு வெளியே வைங்க. யாராவது கேட்க போகிறாங்களா டேங்கு எங்கே வெளியே இருக்குது அப்படின்ட்டு? இல்லை, எங்களுக்கு டெக்னீஷியன் இருக்குது, இல்லை கம்பெனிக்காரங்க எப்போனாலும் கூப்பிட்டோன்னே வந்து இதை ரெடி பண்ணி தருவாங்க அப்படின்னு உங்களுக்கு வந்து தோணிச்சு, இல்லை அந்த அளவுக்கு கம்பெனி, இந்த ஃப்ளஷ் டேங்கினுடைய கம்பெனி உங்கள் அருகாமையில் இருந்ததுன்னா நீங்கள் வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை அப்படின்னா இதை வந்து பார்க்க தெரியாத ஏரியாவில் மாட்டிக்கிட்டீங்கன்னா
இதை ஃபுல்லாக வாழை எல்லாம் உடச்சிருவாங்க. உடச்சி உள்ள டேங்கை எடுத்து அதுக்கப்புறம் ரீஒர்க் பண்ணி அந்த டேங்கை வைப்போம் அப்படிம்பாங்க. உங்களுக்கு இதே கலரில் டைல் கிடைக்காது. ஏகப்பட்ட பிரச்சனை. அதனால் பாத்ரூம்குள்ளே தயவு கூர்ந்து இந்த ஒரு விஷயத்தில் அழகு பார்க்காதீங்க. டேங்கை வெளியே வைங்க, சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள். நீங்களே வந்து டேங்கை நீங்களே பாருங்கள் எப்படி சால்ட்டு படிஞ்சு இருக்குது. அதனால் நம்ம ஃபாலோவர்ஸ் வீடு கட்டுறீங்க அப்படின்னா ஒரு தடவைக்கு 2 தடவை இதை யோசித்துக்குங்க. ஃப்யூச்சரை யோசித்துக்குங்க. சால்ட்டு படிஞ்சால் நம்ம அதை எப்படி கிளியர் பண்ணணும். இது ஃபால்ட் ஆச்சுதுன்னா ஈஸியாக மெத்தடில் உள்ள டேங்க் இருந்ததுன்னா அதை வைங்க, நோ ப்ராப்ளம். ஆனால் ரொம்ப காஸ்ட்லியாக போய் இந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து இதெல்லாம் ரொம்ப கஷ்டம்தான். பார்த்துக்குங்க. எவ்வளோக்குள்ளே சால்ட்டு படியுது அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் இதை வந்து உள்ளே வைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி ப்ளம்பிங்கு எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான நிறைய வீடியோக்களை நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரீங்க, நன்றி. அதுபோல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நல்ல தகவல்களை, பயனுள்ள நாங்கள் ஃபீல்டில் சந்திக்கிற பிரச்சனைகளை தான் வீடியோவாக போடுறோம். ஆதரவு தந்தமைக்கு நன்றி, வணக்கம்.